எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெசிஷன் ட்ரீ பற்றி பார்த்தோம். அதோட பின்னாடி என்ன நடக்குது மேத்தமெட்டிக்கலாக, அப்புறம் பைத்தானில் கிளாசிஃபையர், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர், டெசிஷன் ட்ரீ ரெகுலேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் சைக்கிள் யூஸ் பண்ணி. அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிற அல்காரிதத்தை எடுத்து அது பின்னாடி மேக்ஸ் என்ன நடக்குது, ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளாக ஃபஸ்ட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட் நம்ம பார்ப்போம். ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்னால் என்னது? நிறையா செடி கொடி மிருகங்கள் எல்லாம் இருக்கும், சரிங்களா? நம்ம மிருகங்கள்லாம் அவாய்ட் பண்ணிப்போம், செடிகள் மரங்கள் மட்டும் வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு டெசிஷன் ட்ரீ என்னது? டெசிஷன் ட்ரீங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஃபீச்சர்லேருந்து சப் ஃபீச்சர் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஓகேங்களா? இது ஒரு டெசிஷன் ட்ரீ. சரிங்களா? இப்போது ஒரு ட்ரீ இருந்தால் அது ஒரு ட்ரீ, ஒரே ஒரு ட்ரீ இருக்குன்னா அது ட்ரீ தான். ஓகே, அப்போது நிறையா ட்ரீ இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்குன்னு வச்சுப்போம். லட்சமாக ட்ரீ இருக்குது. ஒரு ட்ரீ இல்லாமல் லட்சமாக ட்ரீ இருக்குன்னு வச்சுப்போம். டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். தேக்கு மரம், சந்தன மரம், அந்த மாதிரி நிறையா மரம் இருக்கலாம், சரிங்களா? அப்போது டெசிஷன் ட்ரீங்கிறது ட்ரீ, அது ஒரு சிங்கிள் ட்ரீ, ஒன்று. இப்போது நிறைய டெசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போது எக்கச்சக்கமான காம்பினேஷன்ஸ் ஆஃப் டெசிஷன் ட்ரீயை சேர்க்கும் போது தான் அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போது டெசிஷன் ட்ரீ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கும். ஒன்று தேக்க மரம் இருக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று தேக்க மரமாக இருக்கலாம், இல்லை சந்தன மரமாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு மரமாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஆலமரமாக இருக்கலாம். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மரம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி சந்தன மரம், தேக்கு மரம், ஆலமரம், இந்த மாதிரி நிறைய மரம் இருக்கும். அப்போது அது என்ன, ரேண்டம் ஃபாரஸ்ட்டுங்கிறது நிறைய வெரைட்டி ஆஃப் டெசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் வெரைட்டியான டெசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். ரேண்டமான டெசிஷன் ட்ரீஸ் அதெல்லாம் சேர்த்தா தான் ஃபாரஸ்ட்டு. அப்போது நிறைய ரேண்டமான வெரைட்டியான டெசிஷன் ட்ரீ சேர்க்கும் போது தான் அது ரேண்டம் ஃபாரஸ்ட்டாக உருவாகிடுது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படி தான். இப்போ நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டை பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்மளோட என்ன சொல்லியிருந்தேன், ஒரு வெரைட்டி ஆஃப் டெசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்களா? அப்போது சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம் போக போகிறோம். ஓகே, இதுதான் நம்ம வி, சரிங்களா? இப்போது நம்ம ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்? ரிவ்யூஸ் பார்ப்போம், நம்ம தெரிஞ்ச பசங்கள்கிட்ட கேட்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்போம். போயிருக்காங்க, சில பேர் போயிருப்பாங்க, சில பேர் போயிருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்போம்ல, நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. அந்த மாதிரி தான். சப்போஸ் இப்போது ஒரு ஃப்ரெண்டு 1ன்னு ஒருத்தன் வச்சுப்போம், இன்னொன்று ஃப்ரெண்ட் 2ன்னு வச்சுப்போம், இன்னொருத்தனை ஃப்ரெண்ட் 3ன்னு வச்சுப்போம். இதுதான் நம்ம வி. ஓகே, நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஒன்ட்டு ஒருத்தன் கேட்கும், இந்த ரெஸ்டாரண்ட் எப்படா இருக்கும், நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. அவன் கேட்குறான், அவன் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பான்ல. நம்ம கேட்கும் போது அவன் நம்மள்ட்ட கேட்பான், லைக் உனக்கு என்ன மாதிரி குசின் பிடிக்கும்? இந்தியன் குசின் பிடிக்குமா, இல்லை இட்டாலியன் பிடிக்குமா, இல்லை கான்டினென்டல் பிடிக்குமா, இல்லை மெக்சிகன் பிடிக்குமா, அது மாதிரி கேட்பான்ல. கேட்கும் போது நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுப்போம். இந்தியன் பிடிக்கும்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் ஓகே தான், பட் எஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் கொடுக்குறோம், மற்ற எல்லாத்துக்கும் நோன்னு வச்சுப்போம். ஓகே, தென் பார்த்திங்கன்னா அப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்தியனா, அப்போ நீ போகலாம். எஸ்,
மற்றதெல்லாம் நீ வந்து வேண்டாம். ஓகே, இந்தியனில் உனக்கு என்ன பிடிக்கும்? நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், அதனால எனக்கு இந்தியன் பிடிக்கும். அப்போ வந்து எஸ் போயிடலாம். நானும் ஜென்ரலாக இந்தியன் பிடிச்சா போகலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 2-3 கேள்வி கேட்டுட்டு அவன் நோவா எஸ்ஸான்னு சொல்லுவான். இப்போது நம்ம ஃப்ரெண்ட் டூட்ட பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவன் நம்ம கேட்பான், நம்ம வந்து அவன்ட்டு கேட்குறோம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா கூடாதான்னு கேட்குறோம். அவன் என்ன கேட்குறான் நம்மள்ட்ட திருப்பியும், உனக்கு வந்து ஸ்பைசியான ஃபுட் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லுவோமா? இப்போது ஸ்பைசி ஃபுட் எஸ் அப்படின்னா அவன் என்ன சொல்லலாம், எஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறேன். அப்போது எஸ் யூ கேன் கோ. ஓகே, அதே மாதிரி நோ அப்படின்னு சொல்கிறான்னா நோ போகாத, நோ யூ கான் கோ. ஓகே, இப்போ தேர்ட் இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட என்ன கேட்குறோம், எப்படா இருக்கும் அப்படிங்கன்னா, உனக்கு வந்து ஆம்பியன்ஸ் முக்கியமா அப்படின்னு கேட்பான். இல்லை எனக்கு ஆம்பியன்ஸ்லாம் முக்கியம் இல்லை. சில பேர் ஆமாம் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு ஆம்பியன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஃபுட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ வந்து நோன்னு சொல்கிறான். அப்போனா எஸ் யூ கேன் கோ. ஓகே, ஒன்று எஸ் வரணும். அப்போ எஸ் யூ கேன் கோ. இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டையோ ரிவ்யூஸ் பார்ப்போம்லோ. இந்த மாதிரி சில பேருக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிச்சிருக்கும், அப்போனா இந்த படத்துக்கு போகலாம். நீ சில பேர் சைஃபை பிடிக்கும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் மூவி பிடிக்கும், அப்போ வந்து நீ அந்த படத்தை பார்க்க போகலாம், இல்லை நீ போக வேண்டாம், அந்த மாதிரி சில சஜஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட மட்டுமே கேட்டு முடிவு எடுக்கலை. அப்போது ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கோம். அப்போ இவங்களாம் தான் நம்மளோட டெசிஷன் ட்ரீ. இது டெசிஷன் ட்ரீ 1, இது டெசிஷன் ட்ரீ 2, இது டெசிஷன் ட்ரீ 3. இப்படி டிஃப்ரெண்ட்டான ஆட்கள் டிஃப்ரெண்ட்டான டெசிஷன் ட்ரீ எல்லாத்தையும் வச்சு இவங்க கொடுக்குற ஆன்சர்ஸை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அதுதான் நம்மளோட அவுட்புட். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா வேணாங்கிறத முடிவு பண்ணுறது கடைசியில் நம்ம தான். நம்மளாங்கிறது இந்த இன்புட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓகே, இப்போ நிறையா இது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா சரி ஓகே போகலாம், நெகட்டிவாக வந்திருக்குன்னா சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி டெசிஷன் ட்ரீ ஒர்க் ஆகுங்கிறதுக்கு. இப்போ சின்ன டேட்டா ஓரியன்டாக ஒரு ஹவு டஸ் டெசிஷன் ட்ரீ ஒர்க் சரி ஹவு டஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் அப்படிம்போது டெசிஷன் ட்ரீ இதெல்லாம் சேர்த்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, இதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதுதான் ஒரு சின்ன டேட்டாவை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது சப்போஸ் டேட்டா ஓரியன்டாக பார்க்கும்போது ஒரு 14 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த 14 காலம்ஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ரேண்டமாக சில ஃபீச்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ரேண்டமாக ஃபீச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம டெசிஷன் ட்ரீ மேக் பண்ணுவோம். இப்போது ஒரு 3 ஃபீச்சர் எடுக்கணும்னு வச்சுங்களேன், டெசிஷன் ட்ரீ 1 இருக்கும், டெசிஷன் ட்ரீ 2 இருக்கும், டெசிஷன் 3 இருக்கும். இப்போ இந்த 3 வச்சு மட்டுமே நம்ம அவுட்புட்டை கெயின் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போது ரேண்டமாக அவுட்புட் வரும். இப்போ ரேண்டமாக என்ன பண்ணுறது, நம்ம ரேண்டமாக வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் வச்சுருப்போம், காலம்ஸ் ரேண்டமாக எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே வரும். டெசிஷன் ட்ரீ எடுத்து கண்டுபிடிப்போம். அப்போது 14 இதில் வந்து ஒரு 3 எடுத்திருக்கோம். அப்போ அடுத்த சப்செட்டுக்கு வேறு ஒரு 3 எடுப்போம். இதில் ஃபஸ்ட்டு டெசிஷன் ட்ரீ 1ன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் டெசிஷன் ட்ரீ. செகண்ட் டெசிஷன் ட்ரீக்கு வேறு ஒரு சப்செட் ஒரு 3 காலம் எடுத்து ரன் பண்ணுவோம். அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வேணும், அப்போது அதை முடிவு பண்ணிவிட்டு நம்ம அத்தனை டெசிஷன் ட்ரீ உருவாக்கிட்டு ரேண்டமாக எடுத்துகிட்டு அத்தனை ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு ஆன்சராக கொண்டு வரும். அந்த கிளப் பண்ணி வர ஆன்சர் எல்லா சம்மிங் ஆஃப் ஆல் டெசிஷன் ட்ரீ வர ஆன்சர் தான் நம்மளுக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அப்போது இருக்கிற டேட்டா எல்லாத்துலேயுமே எல்லா ஃபீச்சரும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஃபீச்சரை எடுத்துகிட்டு அந்த குறிப்பிட்ட ஃபீச்சருக்கு நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் போட்டுட்டு அட் லாஸ்ட் அந்த அவுட்புட் லீஃப் நோடு, அதுதான் நம்ம கடைசி அந்த லீஃப் நோடை எடுத்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு சம்மேஷன் சம்மேஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வெரைட்டியான அவுட்புட் எல்லாத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் அவுட்புட், ஒரே ஒரு சிங்கிள் அவுட்புட் எடுக்கும் போது தான் அந்த அவுட்புட்டை வச்சு தான் அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட், அதுதான் அவுட்புட். இப்போது இல்லை எல்லா டெசிஷன் ட்ரீயும் இருக்கும், அதை எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி கொண்டு வரும். அப்போது ஆல் டெசிஷன் ட்ரீ
கம்ஸ் இன்டு சிங்கிள் அந்த ஹோல் ஃபாரஸ்ட். அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட். இப்படி தான் ஒர்க் ஆகும் ரேண்டம் ஃபாரஸ்ட். இப்போது ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுற மாதிரி பார்த்தோம். இப்போது ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வந்து போத் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ரெண்டும் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு வெர்சடைல் அல்காரிதம். ஒரு வெர்சடைல் அல்காரிதம் தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். சரிங்களா? அது ஏன்னா இப்போ டெசிஷன் ட்ரீ பார்த்திங்கன்னா அதுவுமே ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது n நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியணும். அதனால தான் அது ஒரு வெர்சடைல் அல்காரிதம் which can perform ரெக்ரெஷன் ப்ராப்ளம் as well as கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் ரெண்டுத்துக்குமே அதை யூஸ் பண்ண முடியும். இப்போது சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்டாக என்னது, நிறைய மரங்கள் இருக்கிற இடம் தான் ஃபாரஸ்ட். அது என்ன மரம் வேணால் இருக்கலாம். தேக்கு, தென்னை மரம், அப்புறம் செம்மரம், இந்த மாதிரி என்ன மரம் வேணால் இருக்கலாம். சரிங்களா? சந்தன மரம், இந்த மாதிரி என்ன மரம் வேணால் இருக்கலாம். இப்போது நம்ம டிஃப்ரெண்ட், அப்போ டிசிஷன் ட்ரீங்கிறது சிங்கிள் ட்ரீ, ஒரு சிங்கிள் மரம். அப்போ நிறைய மரங்கள் சேர்ந்து தான் ஃபாரஸ்ட்டு. அப்போ டிஃப்ரெண்ட் டிசிஷன் ட்ரீ, ஐ மீன் வெரைட்டி ஆஃப் டிசிஷன் ட்ரீ சேர்ந்தது தான் ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டுட்டு போவோமா இல்லையா? அதே மாதிரி படத்துக்கு போக முன்னாடி படத்தோட ரிவ்யூஸ்லாம் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு போவோம், எப்படி போகிறோம் இல்லை, எதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், போகக்கூடாது, போகக்கூடாது, யார் போகலாம் அப்படிங்கிறது தான். இது சின்ன எக்ஸாம்பிள். அப்புறம் என்னென்ன காலம்ஸ், எப்படிலாம் காலம்ஸ் சூஸ் பண்ணுவோம், காலம் சூஸ் பண்ணிட்டு அதோட ரோஸ்லாம் எத்தனை நம்ம ரேண்டமாக எப்படி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம். அப்புறம் எப்படி என்ன டிஃப்ரெண்ட் டெசிஷன் ட்ரீஸ் கொண்டு வருவோம், அது எப்படி அவுட்கம்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதத்துக்கு யூஸ் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். தென் அது வெர்சடைல் அல்காரிதம் சொன்ன மாதிரி அது வந்து ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வெர்சடைலான அல்காரிதம். சரிங்களா? இதுதான் ஒரு ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படிலாம் கொண்டு வராங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க ரேண்டம் ஃபாரஸ்டோட லேஅவுட். இது ரேண்டம் ஃபாரஸ்ட் பற்றி ஹவ் இட் ஒர்க்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், சைக்கிட்லன் யூஸ் பண்ணி. அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.